Taste the Daily. அமைதி பூங்காவான தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 6 கொலை சம்பவங்கள் அரங்கேறி உள்ள நிலையில் கடந்த 6 மாதத்தில் மட்டும் 509 கொலை சம்பவங்கள் நடந்துள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம் அருண். அமைதி பூங்காவான தமிழகத்தில் கடந்த 6 மாதத்தில் 509 கொலை சம்பவங்கள் அரங்கேறி ஒட்டுமொத்த தமிழகத்தையே நிலைகுலிய வைத்திருக்கிறது. இன்று ஒரே நாளில் தமிழகம் முழுவதும் 6 கொலை சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. கடந்த 6 மாதத்தில் முதல் மாதமான ஜனவரியில் 80 கொலை சம்பவங்களும், பிப்ரவரி மாதம் 64 கொலை சம்பவங்களும், மார்ச் மாதத்தில் 53 கொலை சம்பவங்களும், ஏப்ரல் மாதம் 76 கொலை சம்பவங்களும், மே மாதம் மட்டும் 131 கொலை சம்பவங்களும், ஜூன் மாதம் 105 கொலை சம்பவங்கள் என 509 கொலை சம்பவங்கள் தமிழகம் முழுவதும் நடைபெற்றிருக்கிறது. கடந்த 2 மாதத்தில் மே மற்றும் ஜூன் மாதங்களில் மட்டும் 236 கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. ஜூலை மாதம், அதாவது இன்று ஒரு நாள் மட்டும் 6 கொலை சம்பவங்கள் ஒட்டுமொத்த தமிழகத்தில் அரங்கேறி இருக்கிறது. இதுவரை மொத்தமாக இன்று வரை இந்த 6 மாதத்தில் 515 கொலை சம்பவங்கள் அரங்கேறி ஒட்டுமொத்த தமிழகமே பதற்றத்தில் இருக்கிறது. இந்த கொலைக்கான பின்னணிகளை பார்க்கிற போது ஈரோடு மாவட்டம் பவானி அருகே கூலி தொழிலாளி கலைச்செல்வன் என்கிற செல்வராஜ் மது போதையில் மனைவி மற்றும் மைத்துனியை கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கிறார். ஒரே இடத்தில் 2 கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே அழகேசன் என்பவர் கோழிகளை பிருத்திவிராஜ் என்பவர் திருடி விற்றதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் ஆத்திரமடைந்து அழகேசனுடைய அண்ணன் கார்த்திகேயன் பிருத்திவிராஜை சரமாரியாக வெட்டி கொலை செய்திருக்கிறார். சிவகங்கை மாவட்டத்தில் கடந்த 22ஆம் தேதி கல்லல் அருகே நடந்த மஞ்சு விரட்டு போட்டியில் மாடு பிடிப்பது தொடர்பாக மதன் என்பவருக்கும் ஜெயசூர்யா மற்றும் சுபாஷ் ஆகியோருக்கிடையே மோதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் தோட்டத்தில் தூங்கிக் கொண்டிருந்த ஜெயசூர்யா மற்றும் சுபாஷ் இருவரும் கழுத்து அறுத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது இரட்டை கொலை சம்பவமாகும். அதே போன்று விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பீகார் மாநில தொழிலாளி புயான் என்பவரை கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கிறார்கள். நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்துகிற போது ஏற்பட்ட தகராறின் காரணமாக இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிப்பதாக கூறப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே மது போதையில் அண்ணனின் மைத்துனர் பழனி என்பவரை ராஜ்குமார் கொலை செய்திருக்கிறார். குறிப்பாக இந்த 509 கொலை சம்பவங்கள் முன்விரோதம், பணத்தகராறு, மதுபோதை, அதே போன்று பாலியல் தொல்லை, சொத்து தகராறு, தகாத உறவு, காதல் விவகாரம், வழிப்பறி கொள்ளை, நகைக்காக கொள்ளை, அதிகமாக மூதாட்டிகளை குறிவைத்து கொள்ளை சம்பவம் அதிகம் அரங்கேறி இருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி முத்தம்மாள் நகைக்காக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஈரோடு மாவட்டத்தில் மூதாட்டி ராதாவினுடைய கழுத்தை அறுத்து 4.5 பவுன் தங்க சங்கிலிக்காக தலையணை முகத்தில் அமுக்கி கொடூரமான முறையில் கொலை செய்திருக்கிறார்கள். விழுப்புரம் அருகே அணிந்திருந்த கம்பல் மற்றும் செயினை கொள்ளையடிப்பதற்காக சகுந்தலா என்கிற மூதாட்டியை கொலை செய்துவிட்டு மர்ம நபர்கள் தப்பி ஓடியிருக்கிறார்கள். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே மர்மமான முறையில் உயிரிழந்த 75 வயதான மூதாட்டி லட்சுமி என்ற பெண்ணை மரணத்தினுடைய திடீர் திருப்பமாக 2 பேரை காவல்துறையினர் பிடித்து விசாரணை செய்து வருகிறார்கள். இவர்கள்தான் கொலை செய்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. கடந்த மாதம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே திமுக கவுன்சிலர் செல்வம் ராஜேஸ்வரியுடைய தாய் சத்தியம்மாள் நகைக்காக கழுத்து அறுத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி அமைதி பூங்காவாக திகழ்ந்த தமிழகத்தை தற்போது திமுக ஆட்சியில் வயதான மூதாட்டிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. குறிப்பாக முன்விரோதம் காரணமாக ரவுடிகள் மோதல் கொலை அதிகரித்து இருப்பது குறிப்பிடத்தக்கது. அருள், கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.